ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th சமச்சீர் புக்கில் இருக்கிற எக்ஸசைஸ் 1.6ல் ஒன் வேர்ட் சம்ஸ் பார்க்க போகிறோம். 15 சம்ஸும் இதில் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு ஹோல் சாப்டரில் இருக்கிற ஃபஸ்ட் சாப்டரில் இருக்கிற மொத்த ஒன் வேர்டை பார்த்த மாதிரி இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஒன் வேர்ட் நம்பர்ஸ் சேஞ்ச் பண்ணி கேட்பாங்க. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். நம்பர் ஆஃப் a cross b ஈக்குவல் டு 6 மற்றும் a ஈக்குவல் டு 1,3 எனில் நம்பர் ஆஃப் b ஆனது என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் a எவ்வளோ கொடுத்துருக்காங்க. a cross b நம்மளுக்கு 6ன்னு கொடுத்துட்டாங்க. நம்பர் ஆஃப் a வந்து 2ன்னு கொடுத்துட்டாங்க. நம்பர் ஆஃப் b என்னன்னு தெரியாது. இப்போ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் a cross b ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் a இன்ட்டு நம்பர் ஆஃப் பின்னு வரும். இப்போ இந்த வேல்யூவை நம்மள கொடுத்துருக்கிற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், இல்லாத வேல்யூ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். a cross b பார்த்தீங்கன்னா 6 ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் a வேல்யூ வந்து 2 இன்ட்டு நம்பர் ஆஃப் b உடைய வேல்யூ தெரியாது, அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இந்த 2வை இப்போ நான் நம்பர் ஆஃப் b மட்டும் தானே தெரியணும், இந்த வேல்யூவை தெரியாத வேல்யூ ஒன் சைடு வச்சுட்டு இப்போ இந்த வேல்யூ ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா 6/2ன்னு வரும். கேன்சல் பண்ணிங்கன்னா 1 2s are 2, 3 2s are 6ன்னு வரும். அப்போ நம்பர் ஆஃப் b உடைய வேல்யூ 3ன்னு கிடச்சிருச்சு. இது ஆப்ஷன் 3 அதான் ஆன்சர். ஓகேங்களா? செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா a ஈக்குவல் டு abp, b ஈக்குவல் டு 2,3, c ஈக்குவல் டு pqrs அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதில் நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் a சேர்ப்பு b ஈக்குவல் டு b ஆனது என்னன்னு கேட்குறாங்க. இப்போது a சேர்ப்பு b கிராஸ் பின்னு கொடுத்துட்டாங்க. டைரெக்டாகவே நீங்கள் a சேர்ப்பு b நான் டைரெக்டாக காப்பி பண்ணியிருக்கேன். a சேர்ப்பு b என்னென்னு பாருங்கள். apb இருக்குது, அதை அப்படியே காப்பி பண்ணிக்க. இங்கே p 2 டைம் இருக்கிறதுனால 1 டைம் காப்பி பண்ணியிருக்கு. qrs அப்படி காப்பி பண்ணிவிட்டேன். கிராஸ் b வந்து 2,3ன்னு இருக்குது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா இதை நம்ம கிராஸ் பண்ணி எழுதுவோம். ஃபஸ்ட் நம்பரோட இந்த 2 நம்பரு. அப்போ a,2 a,3ன்னு வந்துடும். செகண்ட் நம்பரோனா b,2 b,3, தேர்டு p,2 p,3ன்னு வரும். ஃபோர்த்து q,2 q,3, r,2 r,3, s,2 s,3ன்னு வரும். இதை கவுண்ட் பண்ணி பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப்னு கேட்டாலே நம்மளுக்கு இருக்கிற நம்பர்ஸோட எண்ணிக்கையை கவுண்ட் பண்ணணும். அப்படி கவுண்ட் பண்ணிங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 அதை தான் இங்கே நான் எழுதியிருக்கேன். பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் a சேர்ப்பு b கிராஸ் b ஈக்குவல் டு 12ன்னு எழுதியிருக்கேன். இது ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னா தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. கொஷின் நம்பர் 3 பாருங்கள். a ஈக்குவல் டு 1,2, b ஈக்குவல் டு 1 2 3 4, c ஈக்குவல் டு 5,6 மற்றும் d 5 6 7 8 எனில் கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் எது சரியான கூற்றுன்னு கேட்டிருக்காங்க. நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்து இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷனில் இருந்து தான் நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா a கிராஸ் b இது என்னன்னு பார்த்திங்கன்னா தகு உட்கணம்னு அர்த்தம். தகு உட்கணம். இந்த தகு உட்கணம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம a கிராஸ் b கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த வேல்யூஸ்லாம் இந்த b கிராஸ் டியில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது தான் தகு உட்கணம்னு அர்த்தம். இப்போ ஏவை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிராஸ் பண்ணிக்கலாம். ஏவையும் சியை கிராஸ் பண்ண சொல்ல 1,5 1,6ன்னு வரும். நெக்ஸ்ட்டு 2,5 2,6ன்னு வரும். நான் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸசைஸ் சம் போட்டதுனால நான் ஷார்ட்டாகவே போட்டிருக்கேங்க. ஓகேங்களா? உங்களுக்கு புரியலைன்னா எக்ஸசைஸ் சம் பார்த்துட்டு இந்த சம் பாருங்கள், நல்லா புரியும். நெக்ஸ்ட்டு b கிராஸ் d பார்த்திங்கன்னா b கிராஸ் டிக்கு பார்க்க சொல்ல 1,5 1,6 1,7 1,8 அதை காப்பி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் நம்பருக்கு 2,5 2,6 2,7 2,8 கிராஸ் பண்ணும்போது இது மாதிரி தான் எழுதணும். தேர்ட் நம்பருக்கு 3,5 3,6 3,7 3,8ன்னு இருக்குது. ஃபோர்த்து நம்பருக்கு 4,5 4,6 4,7 4,8ன்னு இருக்குது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே இருக்கிற நம்பர்ஸில் இதில் இருக்கான்னு பார்த்திங்கன்னா 1,5 இருக்குது, 1,6 இருக்குது, 2,5 இருக்குது, 2,6 இருக்குது. இப்போ இந்த வேல்யூஸ்லாம் a கிராஸ் பியில் சியில் இருக்கிற வேல்யூஸ் b கிராஸ் டியில் அப்படியே இருக்குது. அப்போ இந்த வேல்யூ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் நம்மளுக்கு கரெக்டு. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சப்டிவிஷனை ஆன்சர் கரெக்டுன்னு எழுதிக்கோங்க. அதனால் மீதி இருக்கிற சப்டிவிஷன்லாம் நான் செக் பண்ணலை. ஓகேங்களா? இப்போ ஃபோர்த்து சம் பார்த்திங்கன்னா a ஈக்குவல் டு 1 2 3 4 5லிருந்து b என்ற கணத்திற்கு 1024 உறவுகள் உள்ளது எனில் bயில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் a உடைய உறவு பார்த்திங்கன்னா 5. நம்பர் ஆஃப் b உடைய வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, கண்டுபிடிக்கணும். 2m தான் நம்பர் ஆஃப் ரிலேஷன் அர்த்தம். அப்போ 2mன்னா இப்போ m வந்து நம்மளுக்கு 5ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 5 இங்கே இருக்கிற வேல்யூ தான் 5. அப்போ என்னுடைய வேல்யூ தெரியாது, அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 1024 நம்மளுக்கு ஃபேக்டரைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு
5 2s are 10, 1 2s are 2, 2 2s are 4 வரும். திரும்பவும் 2ஆல் டிவைட் பண்ணோம். 2 2s are 4, 5 2s are 10, 1 ரிமைனிங் இருக்கும். 6 2s are 12ன்னு வந்துடும். திரும்பவும் 2ஆல் டிவைட் பண்ணால் 1 2s are 2, 2 2s are 4, 1 ரிமைனிங் இருக்கு சொல்ல 8 2s are 16 வந்துடும். திரும்பவும் 2ஆல் டிவைட் பண்ண சொல்ல 6 2s are 12, 4 2s are 8ன்னு வரும். திரும்பவும் 2ஆல் டிவைட் பண்ண சொல்ல 32 2s are 64ன்னு வரும். திரும்ப 2ஆல் டிவைட் பண்ண சொல்ல 16 2s are 32ன்னு வரும். திரும்பவும் 2ஆல் டிவைட் பண்ண சொல்ல 8 2s are 16. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 2s are 8, 2 2s are 4. இப்போ எத்தனை 2 இருக்குது பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்குது. அப்போ இது எப்படி எழுதலாம்னா நம்மளுக்கு 2 power 5n இருக்குது ஈக்குவல் டு இந்த 1024 நம்ம 2 power 10ன்னு எழுதிக்கலாம். ஈக்குவேட்டிங் பவர்ஸ் நான் எப்போ ஆல்ரெடி ஒரு சம்லேயே சொல்லியிருக்கேன், எக்ஸசைஸ் சம்மில் நம்மளுக்கு அடிமானம் ஈக்குவலாக இருந்தால் அடுக்க கூட்டிக்கலாம். அடிமானம் ஈக்குவலாக இருந்தாலே அடுக்கு பவர்ஸும் ஈக்குவலாக இருக்கும். அப்போது இந்த ரெண்டு அடிமானத்தை கேன்சல் பண்ணிட்டு பவர்ஸ் நம்மளுக்கு 5n = 10ன்னு வரும். n = n வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அப்போ n இந்த பக்கம் வச்சுக்கிட்டா இந்த 5 டிவைடில் போய்டும், என்னுடைய வேல்யூ 2ன்னு வரும். இது ஆப்ஷன் 2ல் இருக்கிற ஆன்சர். நம்மளுக்கு ஆன்சரும் 2, ஆப்ஷன் 2 தான் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 5th சம் பார்த்தீங்கன்னா r = x, x²/x ஆனது 13ஐ விட குறைவான பகா எண்கள் எனில் உறவின் வீச்சகமானது என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸ் வந்து 13ஐ விட குறைவான பகா எண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 13 நம்பர்ஸ் எழுதிக்கிட்டிங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. 13ஐ விட குறைவான 13ன்னு சொல்லலை, அதனால் 13 சேர்த்துக்கக்கூடாது. குறைவான பகா எண் 1 பகு எண்ணும் இல்லை, பகா எண்ணும் இல்லை. 2 வந்து பகா எண். நெக்ஸ்ட்டு 3 பகா எண், இது இல்லை. 5 பகா எண். 6 இல்லை. 7 பகா எண். 8 இல்லை. 9 இல்லை. 10ம் இல்லை. 11 பகா எண். இப்போ இதை தான் இங்கே எழுதியிருக்கேன். இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இதை நம்ம கொடுத்து கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, இதோடு இந்த வேல்யூவை நம்ம மெர்ஜ் பண்ணி எழுதுவோம். இப்போ x² சொல்லியிருக்காங்க. x, இதனால் இதனுடைய ஸ்கொயர்ஸ் தான் எழுதுவோம். 2² 4, 3² 9, 5² 25, 7² 49, 11² 121. அந்த வேல்யூஸ் தான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ இதனுடைய வீச்சகம் கேட்டிருக்காங்க. வீச்சகம்னா ரேஞ்ச். ஓகேங்களா? வீச்சகம்னா ஃபஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் மதிப்பகம், ரெண்டாவது இருக்கிறதெல்லாம் வீச்சகம். அப்போ நம்மளுக்கு ரேஞ்ச் மட்டும் தெரிஞ்சால் போதும். 4 9 25 49 121. இது வந்து ஆப்ஷன் 3ல் இருக்கிற ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 6th சம் பாருங்கள். a + 24 மற்றும் 5, 2a + b ஆகிய வரிசை ஜோடிகள் சமம் எனில் a, b என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் a + 2, 4ன்னு இருக்குது. நெக்ஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 5a, 2a + bன்னு இருக்குது. இந்த வேல்யூவில் a + 2க்கு நான் ஈக்குவேட் பண்ண போகிறேன். எந்தெந்த வேல்யூ ஃபஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு வேல்யூ, செகண்டுக்கு செகண்ட் வேல்யூ ஈக்குவல் பண்ண போகிறேன். அப்போ a + 2 = 5னா a கிடைக்க வேண்டிய தெரியாத வேல்யூ இந்த பக்கம் வச்சுக்கிட்டு நம்பர்ஸில் ஒரு பக்கம் கூட்டு போனால் 5 - 2 3ன்னு வந்துடும். a உடைய வேல்யூ 3ன்னு கிடச்சி போச்சு. 2a + b = 4. இப்போ a உடைய வேல்யூவை இந்த இடத்துல இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணனா 3ன்னு வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது 6 + b = 4ன்னு வரும். b தானே நம்மளுக்கு தெரியாது. இந்த வேல்யூ இந்த பக்கம் வச்சுட்டு 6 அந்த பக்கம் போனால் b உடைய வேல்யூ -2ன்னு கிடச்சிடும். இப்போது ஆப்ஷன் 4ல் இருக்குது பாருங்கள், அதுதான் நம்மளுக்கு ஆன்சர். 3, -2ன்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் 4ல். 7th சம் பார்த்திங்கன்னா n(a) = m மற்றும் n(b) = n என்க. ஏவிலிருந்து பிவுக்கு வரையப்பட்ட வெற்று கணம் இல்லாத உறவுகளின் மொத்த எண்ணிக்கை. வெற்று கணம்னா நம்மளுக்கு 2 power mnன்னு வரும். வெற்று கணம் இல்லாத உறவுகளின் எண்ணிக்கைனா 2 power mn - 1ன்னு வரும். அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இது ஆப்ஷன் 3ல் இருக்கிற ஆன்சர் தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு 8th கொஷின் பாருங்கள். a, 8, 6, b ஆனது ஒரு சமணி சார்பு எனில் a மற்றும் b இன் மதிப்புகள் முறையே. இது சமணி சார்புனாலே ஆரோ டயக்ராம் போட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஏக்கு வேல்யூ 8, பிக்கு வேல்யூ 6. 8, 6ன்னு கிடச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் ஈஸியான சம். காம்படிட்டிவ் எக்ஸாமில் இது மாதிரி சம் கேட்பாங்க. இப்போவே புரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த 9th சம் பார்த்தீங்கன்னா let a = 1 2 3 4, b = 4 8 9 10 என்க. சார்பு f
a to b ஆனது f உடைய வேல்யூ 1,4 2,8 3,9 4,10 என கொடுக்கப்பட்டால் f என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போது ஒரு எண்ணுக்கு ஒரு சார்பு மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1க்கு 4 2க்கு 8 3க்கு 9 4க்கு 10. அப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். இங்கே எதுவும் நம்மளுக்கு ரிமைனிங் நம்பர் எதுவுமே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஆப்ஷனில் தேர்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் டைரெக்டாகவே நீங்கள் எழுதிடலாம் ஒன்றுக்கு ஒன்றான சார்புன்ட்டு. அடுத்து 10வது சம் பார்த்தீங்கன்னா f of x equal to 2x ஸ்கொயர் மற்றும் g of x equal to 1x 1 divided by 3x எனில் f of g ஆனது என்னன்னு கேட்டிருக்காங்க. f of x உடைய வேல்யூ 2x ஸ்கொயர், g of x உடைய வேல்யூ 1 divided by 3xன்னு இருக்குது. இப்போ f of gனாவே நம்மளுக்கு f into g of x தான் கண்டுபிடிப்போம். இப்போ இந்த இடத்துல g of x இருக்கிறதுனால இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 divided by 3xன்னு எழுதிக்குங்க. இப்போ f of x இருக்கிற வேண்டிய இடத்துல 1 divided by 3xன்னு இருக்குது. எக்ஸுக்கு பதிலாக இதை கொண்டு போய் நம்ம f of xல எங்கே x இருக்கோ அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 2 into 1 divided by 3x. இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால இங்கே ஸ்கொயர் போட்டிருக்கேன். இப்போ இதை ஸ்கொயர் பண்ணனா தனித்தனி ஸ்கொயர் பண்ணால் 1 ஸ்கொயர் டிவைட் பை 3 into 3 9 எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும். இப்போ ஃபைனலாக 2 வந்து உள்ளே கொடுத்து மல்டிபிள் பண்ணால் 2 டிவைட் பை 9x ஸ்கொயர்னு வரும். இது ஆப்ஷன் 3ல் இருக்கிற ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து கொஷின் நம்பர் 11 பாருங்கள். f is to a to b ஆனது இருபுற சார்பு மற்றும் நம்பர் ஆஃப் b 7 எனில் நம்பர் ஆஃப் a ஆனது என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ a to b வந்து இருபுற சார்புனா இப்போ a நம்பர் ஆஃப் b வந்து நம்மளுக்கு 7ன்னு வேல்யூ கொடுத்துறாங்க. அப்போ இது வந்து 7னா 7 டாட் வச்சுக்கோங்க புரியறதுக்காக. இருபுற சார்புனா இங்கே 7 இருக்குன்னா இங்கேயும் 7 இருக்கும், ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கும். அப்போ இது ரெண்டு இப்போ இங்கே 7 இருக்குன்னா இங்கேயும் 7 இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ நம்பர் ஆஃப் ஏவும் நம்மளுக்கு எவ்வளோ தான் இருக்குன்னா 7 தான் இருக்கும். ஆப்ஷன் 1 தான் ஆன்சர். 12th சம் பாருங்கள். f மற்றும் g என்ற இரண்டு சார்புகளும் f உடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, g உடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதில் f of g என்னன்னு கேட்டிருக்கேன். f of g உடைய வீச்சகம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. இப்போ f of gயில் நம்மளுக்கு இதுதான் நம்மளுக்கு f of gனா இந்த ஜியில் 0க்கு பார்த்தீங்கன்னா 2ன்னு இருக்குது. அப்போ f of 2ல் வேல்யூ பார்த்தீங்கன்னா இதில் பார்க்கணும். f of gக்கு 0க்கு 2ன்னு கிடச்சிருக்கு. அப்போ இந்த g of 0 தானே வரும். இந்த g of 0க்கு 2ன்னு கிடச்சிருச்சு. இப்போ f of 2ல் வேல்யூ பார்த்தீங்கன்னா f of 2க்கு வேல்யூ 0. நெக்ஸ்ட்டு f of gயில் 1 பார்க்கணும். 1 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு f of g of xக்கு 1 g of 1 உடைய வேல்யூ 0. இப்போ f of இதில் 0க்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1ன்னு தான் கிடச்சிருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு f of gயில் 2க்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். 2க்கு கண்டுபிடிச்சிங்கன்னா இங்கே 2க்கு 4 இருக்குது. அப்போ f of 4ல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2ன்னு இருக்குது. f of 4ல் 4க்கு வேல்யூ 2ன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு f of gயில் -4க்கு g of -4க்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா 2. f of 2ல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 இருக்குது, அதையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஒன் f of g 7. f of g of 7னா இந்த f of g of 7க்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா 0. f of 0னா இந்த g of 7 உடைய வேல்யூ 0னா f of 0ல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. இப்போ ரேஞ்ச் தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே கண்டுபிடிச்சிருக்க ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1 0 2ன்னு இருக்குது. அது ஆர்டர் பிரகாரம் 0 1 2ன்னு எழுதியிருக்கேன். இது ஆப்ஷன் 1ல் இருக்கிற ஆன்சர் தான் கரெக்ட். ஓகேங்களா. இப்போ 13வது சம் பார்த்தீங்கன்னா f of x equal to root of 1 plus x square எனில் நம்மளுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன இப்போ f of x 1 plus x square root of 1 plus x squareனா f of y என்னவாக இருக்குன்னா 1 plus root of 1 plus y squareன்னு இருக்கும். இப்போ இந்த f of x plus x into y எப்படி இருக்குன்னா root of 1 plus xy the whole squareன்னு இருக்கும். இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு இப்போ நீங்கள் பாருங்கள், நான் இப்போ ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுறேன். f of x into f of y அப்படி மல்டிபிள் பண்ண சொல்ல நம்மளுக்கு 1 plus x square into 1 plus y squareன்னு வரும். இப்போ இந்த நம்பரோட நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த நம்பரோட இந்த நம்பரை மல்டிபிள் 1 into 1 1 1 into y square x into 1 x square x square into y square xy the whole squareன்னு வந்துருச்சு. இப்போ இதை விட இந்த வேல்யூவை விட நம்மளுக்கு இந்த வேல்யூ கிரேட்டர் தானாக இருக்குது. ஓகேங்களா. அதனால் f of xy less than or equal to f of x into f of yன்னு எழுதலாம். இது ஆப்ஷன் 3 தான் ஆன்சர் கரெக்டு. 14th சம் பார்த்தீங்கன்னா g of
1,1 2,3 3,5 4,7 என்ற சார்பகமானது g of x equal to alpha x plus beta என கொடுக்கப்பட்டால் ஆல்ஃபா மற்றும் பீட்டாவின் மதிப்பானது என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போது இந்த வேல்யூவை எடுத்துக்கலாம். ஓகேங்களா, g of x நான் 1ன்னு எடுத்துக்கிறேன். இது ஏன் 1ன்னு எடுத்துக்கிறேன்னா, இது எக்ஸ்னா இது g of x, அதே மாதிரி இது எக்ஸ்னா இது g of x. இப்போ இதுக்கு நான் இங்கே 1 எடுக்கிறேன், எக்ஸ் 1ன்னு எடுத்தால் நம்மளுக்கு g of x 1ன்னு கிடச்சிருச்சு. இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணால் ஆல்ஃபா இன்ட்டு 1 ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 1ன்னு வந்துருச்சு. இப்போ இது 1ஆல் மல்டிபிள் பண்ணால் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 1ன்னு வரும். இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் நெக்ஸ்ட்டு 2ன்னு கொடுக்க போகிறேன். எக்ஸுக்கு 2ன்னு கொடுத்துட்டு g of x 3ன்னு கொடுத்தனா 2 இன்ட்டு ஆல்ஃபா 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 3ன்னு வரும். இது ஈக்குவேஷன் 2. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். நம்ம ஈக்குவேஷன் 1 + 2 1 - 2 மைனஸ் பண்ண போகிறோம். மைனஸ் பண்ணனா நம்மளுக்கு -2 இந்த பீட்டாக்கு பீட்டா கேன்சல் ஆகிடும். 2 ஆல்ஃபாவில் 1 ஆல்ஃபா போச்சுன்னா மைனஸ் ஆல்ஃபா, இங்கே -2ன்னு வரும். மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல் ஆகிட்டு ஆல்ஃபாவுடைய வேல்யூ 2ன்னு கிடைக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் இந்த ஆல்ஃபாவுடைய வேல்யூ என்ன பண்ண போகிறேன்னா ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். 1 = 2 + பீட்டா 1. இப்போ பீட்டாவுடைய வேல்யூ தெரியறதுக்காக 2 இந்த பக்கம் கொண்டு வந்தால் -2 ஆகிடும். பீட்டாவுடைய வேல்யூ -1ன்னு வரும். இப்போ ஆல்ஃபா பீட்டாவுடைய வேல்யூ கிடைச்சதுனால கேட்டிருக்கிறதுனால ஆல்ஃபாவுடைய வேல்யூ ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க 2, -1ன்னு. இது ஆப்ஷன் 2ல் இருக்கிற ஆன்சர் தான் கரெக்டு. 15th சம் பார்த்தீங்கன்னா f of x = x + 1 the whole cube minus x - 1 the whole cube குறிப்பிடும் சார்பானது என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டுமே இது ஈஸியாக போட்டுற முடியும். f of x = இப்போது a + b the whole cubeன்னு இருக்குது. ஓகேங்களா, அதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a³ + 3a² b + 3ab + b³ இருக்குது. அப்போ a³ நம்மளுக்கு x தான், x³ + 3 × a² x², b உடைய வேல்யூ 1, அதை அப்படியே டேரெக்டாக நான் மல்டிபிள் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு 3abன்றதுனால 3 × x × 1ன்னு வரும். ப்ளஸ் b³ 1³ 1ன்னு போட்டேன். மைனஸ் a - b the whole cube ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு a³ - 3a² b + 3ab - b³ இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா x³ - 3 × a² வந்துடும். b உடைய வேல்யூ 1, 3 × x × 1ன்னு வரும். -1³ வந்துடும். 1³ 1 எத்தனை முறை மல்டிபிள் பண்ணாலும் 1 தான் வரும். அதனால் 1 போட்டிருக்கேன். இப்போ இந்த மைனஸ் எல்லாம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் உள்ளே கொடுத்து மல்டிபிள் பண்ண போகிறேன். இங்கே இருக்கிற வேல்யூ அப்படியே காப்பி பண்ணிக்க போகிறேன். -x³ + 3x² - 3x + 1ன்னு வந்துடும். இப்போ -x³ +x³ கேன்சல் ஆகிடும். இப்போ ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதே மாதிரி +3x -3x கேன்சல் ஆகிடும். இங்கே இருக்கிற 3x², இங்கே இருக்கிற 3x² நம்மளுக்கு 6x² வரும். நம்பரை ஆட் பண்ண சொல்ல 1 + 1 2ன்னு வந்துடும். இது குறிப்பிடும் சார்பானது என்னன்னு கேட்டிருக்காங்க. இருபடி சார்பு. இங்கே பாருங்கள், அடுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு x⁻2ன்னு இருக்குது. அதனால் இது இருபடி சார்புன்னு எழுதுனா போதும். இதோட சாப்டர் 1ல் இருக்கிற எல்லா 1 வேர்ட் சம்ஸும் போட்டாச்சு. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, தேங்க்யூ.